குரோம்பேட்டு பகுதியில் நான் வந்து ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கும் மேலாக நான் பொது சேவையில் ஈடுபட்டு வருபவன். அந்த வகையில் எம்ஐடி மேம்பாலமாகட்டும் அதுக்காக முயற்சி பண்ணோம். இப்போது நீங்கள் வந்திருக்கிறது நோக்கம் வந்து மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், ராதா நகர் சுரங்கப்பாதை, அதாவது லெவல் கிராசிங் 27ன்னு சொல்லுவாங்க. அந்த லெவல் கிராசிங்கில் எக்கச்சக்கமாக குரோம்பேட்டையினுடைய கிழக்கு பகுதியிலேருந்து வரவங்கள்லாம் அந்த கேட்டில் நெரிசல் ஆகிடும். நீண்ட நேரம், சம்டைம்ஸ் 3/4 மணி நேரம் கூட ஆகும். அந்த வாகனங்கள்லாம் அப்படியே நின்று போயிடும், ரொம்ப தவிப்பாங்க. அதனால் ட்ரெஸ்பாசிங்லாம் நடக்கும், நிறைய ஆக்ஷன் நடக்கும். வருஷத்துக்கு 20 பேர் 25 பேர் செத்து போயிடுவாங்க கிராஸ் பண்ணி. ஸோ இதை போக்குறதுக்காக மக்கள் தொடர்ந்து போராடியதன் விளைவாக சுரங்கப்பாதை கட்டுறதுக்கு முன் வந்தாங்க. இந்த சுரங்கப்பாதை ஆரம்பித்தது வந்து 2006. 2006 பூஜை போட்டாங்க. ஆனால் இன்று வரை 15 ஆண்டுகளுக்கு மேலாவது அந்த சுரங்கப்பாதை பணி முடியல. இது தேசிய நெடுஞ்சாலை, ரயில்வே துறை, எலக்ட்ரிசிட்டி போர்டு மூவரும் இணைந்து இந்த ப்ராஜெக்டை செய்யணும். அந்த வகையில் இந்த லேண்ட் அக்விசிஷன் சொல்லுவாங்க. குரோம்பேட்டையினுடைய கிழக்கு பகுதியில் ஏறக்குறைய 28 வீடுகள் பாதிக்கப்பட்டது. அவங்க வந்து கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. வழக்கு தொடர்ந்ததுனால டிலே ஆகி போச்சு. அது ஒரு 2-3 வருஷம் ஆச்சு. அதை வந்து எங்களுடைய அன்புக்குரிய எம்எல்ஏ கருணாநிதி அவர்களுடைய முயற்சியினால் கோர்ட்டிலேருந்து ஒரு ஆர்டர் வாங்கி அவங்களுக்கு நஷ்டஈடெல்லாம் கொடுத்துட்டு லேண்டு கைப்பற்றி அந்த வேலையை தொடங்கினாங்க. இந்த வேலையை தொடங்கி 3.5 வருஷம் ஆச்சு. அந்த கண்ட்ராக்டர் ஏறக்குறைய எஸ்டிமேட் போட்ட அமௌண்ட் வந்து 18 crores, 17.65, அது ரவுண்டாக சொல்லணும்னா 18 crores ப்ராஜெக்டு. இது 3.5 வருஷமாக நடக்குது. இதில் காரணம் என்னென்னா, ரயில்வேக்காரங்க வந்து மீட்டர் கேஜாக இருக்கும்போது ப்ராட் கேஜாக கன்வெர்ட் பண்ணும்போது சப்வே வேலையை முடிச்சுட்டாங்க. அவங்க சொந்த செலவிலேயே பண்ணிட்டாங்க. ப்ராட் கேஜ் கன்வெர்ட் பண்ணும்போது அந்த செலவிலேயே சப்வே முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ரேம்ப்பு கிழக்கு பகுதியும் மேற்கு பகுதியும் இணைப்பதற்கு ரேம்ப் வசதி வேணும். அதுக்கு தேசிய நெடுஞ்சாலைக்கிட்ட ஆர்டர் கொடுத்தாங்க. தேசிய நெடுஞ்சாலை காலதாமதம் படித்தது. லேண்ட் அக்விசிஷன் ஆனவுட்டு கூட காலதாமதம் ஆச்சு. அது நாங்கள் மக்கள் விழிப்புணர்வு சங்கம், ஃபெடரேஷனு, பல்வேறு நலச்சங்கங்கள் ஒன்று கூடி போராடியதின் விளைவாக 3.5 ஆண்டுகளுக்கு முன்பாக வேலை தொடங்கப்பட்டது. இன்று ஏறக்குறைய 80% வேலை முடிஞ்சு போச்சு. முன்னாளைய தலைமைச் செயலர் இறையன்பு அவர்கள் 2 முறை அதை பார்வையிட்டு அந்த கண்ட்ராக்டர்கிட்டையும் அதிகாரிகள்கிட்டையும் ஆணையிட்டார். உடனடியாக நீங்கள் முடிக்கணும், மே மாதம் முடிக்கணும், ஜூன் மாதம். இன்றைக்கி 1 வருஷம் ஆகிப்போச்சு. அவர் பார்வையிட்டு அவர் ரிட்டையர் ஆகிட்டே 1 வருஷம் ஆக போகுது. ஆனால் இன்னும் முடியல. காரணம் என்ன சொல்லப்படுவது என்றால், ஏர்போர்ட்டுக்கு போகிற கேபிள் இங்கேருந்து வருது, கடப்பேரியிலேருந்து கேபிள் அடியில் வருது. அதை வந்து எர்த் மூவரை போட்டு எடுக்க முடியாது. அதை மெதுவாக மேனுவலாக கையால் எடுத்து வச்சுட்டு தான் அந்த வேலை செய்யணும். அதனால் அது தடங்கலாகிறது. ரயில்வேக்காரங்க அவங்கள லேண்டு கொடுக்குறதுக்கு கொஞ்சம் லேட்டாச்சு, அவங்களுடைய ஒப்புதல் கிடைக்கிறதுக்கு லேட்டாச்சு. அந்த லேட்டு வேறு. ஸோ இப்போ வந்து கண்ட்ராக்டர் கொஞ்சம் வேகமாக நடத்துகிறாரு. இன்னும் 3 மாத கெடுவுக்குள் அதை நான் முடிச்சுடுவேன். ஜனங்க போக்குவரத்துக்கு சௌகரியம் பண்ணிவிடுவேன். ஆனால் ஃபுட் ஓவர் பிரிட்ஜினுடைய காலம்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு அது வந்து ஹைவேஸ் தான் பண்ணணும். அதனால் எங்களுடைய கையில் இல்லை, அது அவங்க ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னுடைய கணிப்பு பிரகாரம் 3 மாதங்களில் இந்த சுரங்கப்பாதை பணி முடிந்துவிடும். அடுத்ததாக தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஃபுட் ஓவர் பிரிட்ஜை ஷிஃப்ட் பண்ணணும். அது வந்து ஒரு கண்டிப்பாக 4-5 மாதம் ஆகும் அப்படின்றது தான் எங்களுடைய. ஆனால் நாங்கள் வந்து ப்ரெஷர் கொடுக்குறோம். பல்வேறு ப்ரொட்டஸ்ட் நாங்கள் பண்ணிடணும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் டிலே ஆகும்போதெல்லாம் நாங்கள் மக்கள் வந்து வீதியில் வந்து போராடி இருக்கோம். அதனுடைய விளைவாக கொஞ்சம் வேகமாக தான் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் இன்னும் குறைஞ்சது 5 மாதம் ஆகும். இந்த வருஷ முடிவுக்குள் அந்த வேலையெல்லாம் முடியும்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால் தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கும் ரயில்வே துறைக்கும் என் அன்பான வேண்டுகோள், நீங்கள் விரைவில் சீக்கிரம் முடிச்சிங்களான்னா அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணி கூடுதலாக ட்ரெயின் விடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் என்று ஒரு அன்பான வேண்டுகோளை விடுக்கிறேன்.